Hi friends, welcome to channel. கார்த்திகை தீபம் சீரியல்ல ஆனந்த் நம்ம மீனாட்சியோடைய டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கு ஏதோ காரணமும் சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது ஒரு எம்ப்ளாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் பார்ட்டை கீழே போட்டு உடச்சுறாரு. இதனால டென்ஷனான ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய் அடிக்க வரும்போது கார்த்தி உள்ள பூந்து ரம்யாவோட கையை படிச்சு தடுத்து நிறுத்தி எம்ப்ளாயெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்க்கு சப்போர்ட்டிவா பேசுறாரு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரம்யாவை எதிர்த்து பார்க்குறாங்க. யாரா இவன் இவ்வளோ நாளாக இந்த ஒரு சீன் இங்கே நடக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இப்போ நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா தொழிலாளியும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ரம்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவமானமாக போயிடுது. ரம்யா வந்துட்டு சரி நான் அடிக்க வந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லி கார்த்தியை வந்து ரம்யாவை மன்னிப்பு கேட்க வச்சாரு. ரம்யாவும் வேற வழியெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு ரொம்ப டென்ஷனாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கார்த்தியை இதுக்கப்புறமும் நம்ம இங்கே வைக்கவே கூடாது. கார்த்தி மட்டும் இந்த கம்பெனியில் இதுக்கப்புறம் வேலை பார்த்தானா கண்டிப்பாக நமக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா உடனே கார்த்தியை கூப்பிடுன்னு சொல்லி கார்த்தியை கூப்பிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இனிமே இங்கே நீ வேலை பார்க்கறதுக்கு லாய்க்கு கிடையாது, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன மேடம் இப்படி எல்லாம் செய்யறீங்க? நீங்க மட்டும் அந்த ஒரு தொழிலாளியை அடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் உங்க மேல பயங்கரமா கோவம் வந்திருக்கும் மேடம். நீங்க அப்பதான் நீங்க ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ண தெரிஞ்சுக்க. கண்டிப்பா வந்துட்டு நான் அங்க உங்களுக்கு நல்லதுதான் மேடம் பண்ணியிருக்கேன். நீங்க வேணா தனியா உட்காந்து யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ரம்யா எதையுமே ஏத்துக்கல. ரம்யாவோட முடிவுல ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு மேடம் நான் சொல்றதை கேளுங்க அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ரம்யாவுடைய மனசுல இடம் பிடிச்சாரு. ரம்யாவும் வந்துட்டு சரி ஓகே போ, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதனாவது செஞ்சியனா உன்னை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காமலே வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கார்த்தியும் ஹப்பாடா இந்த லேடி கிட்ட இருந்து ஒவ்வொரு டைமும் தப்பிக்கிறது பெரிய விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் கிளம்பிடுறாரு. ஐஸ்வர்யா வந்து பாத்தீங்கன்னா மாத்திரையை சாப்பிடாம தூக்கி எறியறத பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகுது நம்ம தீபாவுக்கு. இவங்க எதுக்காக இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடாம தூக்கி எறியணும், அப்போ இவங்க கன்சீவா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தீபாவுக்கு டவுட் வந்துருது. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தீபா வந்து பாத்தீங்கன்னா தீபாவும் மயத்திலையும் சேர்ந்துட்டு ஐஸ்வர்யாவோட ரூம்ல போய் தேடும்போது ஐஸ்வர்யா கர்ப்பமா இருக்கிறதுக்கான எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடே பயங்கர அதிர்ச்சி ஆகுது நம்ம தீபாவுக்கு. அப்போனா இவங்க கன்சீவாவே இல்லையா, இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கும் அருண் மாமாவுக்கும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா இங்க ஒரு பெரிய பிரச்சனையே வெடிக்குமே அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்கில் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம தீபாவுக்கு ஐஸ்வர்யா பத்தின உண்மை எல்லாமே தெரிஞ்சிச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.